Hello students, welcome to Hiba Max Study Time. 10th Standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம் Chapter 4, Exercise 4.3. Exercise 4.3ல நம்ம ஒரே ஒரு டாபிக் தான் முக்கியமாக பார்ப்போம், என்னன்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். ஸோ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் பற்றி தான் இந்த ஃபுல் எக்ஸசைஸ் இருக்க போகுது. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வச்சு அது டின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம், கேபிட்டல் டி. ஸோ கேபிட்டல் டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பி ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ இன்டூ சி. b square minus 4 into a into c. இப்போ இந்த abc எங்கிருந்து எடுக்கிறதுனா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் b, கான்ஸ்டன்ட் வந்து c. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் b, அதோட ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட்டோட c. இதை சால்வ் பண்ண பிறகு நமக்கு டிக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா? அந்த வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருக்கலாம். கிரேட்டர் தென் 0னா என்ன? இப்போ ஒரு நம்பர் லைனில் 0 இருக்குது, இந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். பாசிட்டிவ் வேல்யூஸ்னால் 0விட கிரேட்டராக இருக்குன்னு அர்த்தம், நெகட்டிவ் வேல்யூஸ்னால் 0விட லெஸ்ஸர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ எப்போல்லாம் டி கிரேட்டர் தென் 0வா இருக்கோ நம்மளோட ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல். எப்போல்லாம் டியோட வேல்யூ ஈக்குவல் டு 0வா இருக்கோ நம்ம ரூட்ஸோட வேல்யூ ரியல் அண்ட் ஈக்குவல். சரிங்களா? அண்ட் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மைனஸ் பி பை 2 இன்டூ ஏ. நெக்ஸ்ட் கேஸ் 3, எப்போ டியோட வேல்யூ 0விட லெஸ்ஸராக இருக்கோ நோ ரியல் ரூட்ஸ்ன்னு எழுதணும், நமக்கு ரியல் ரூட்ஸே இருக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இஃப் த ரியல் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட். ரியல் ரூட் எக்ஸிஸ்டாக இருந்தால் அதை கண்டுபிடிக்கணும், அண்ட் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 2x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். 2x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை கம்பேர் பண்ணும் ஜென்ரல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ a இருக்கிற இடத்துல 2, b இருக்கிற இடத்துல மைனஸ் 3, c இருக்கிற இடத்துல 5ன்னு கிடைக்குதா? இப்போ இந்த ஃபுல் டேர்ம் வச்சுட்டு நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்? டியோட வேல்யூவில் d இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ பியோட வேல்யூ மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ இடத்துல 2, சி இடத்துல 5, விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 இன்டூ மைனஸ் 3 9, மைனஸ் 4 2s are 8, 8 5s are 40. 9 மைனஸ் 40யோட வேல்யூ என்ன? மைனஸ் 31. இப்போ மைனஸில் இருக்குது, மைனஸ் வந்தால் லெஸ் தென் 0. நான் நம்பர் லைனில் சொன்னேன் இல்லையா, நெகட்டிவ் சைட்னா லெஸ் தென் 0. அப்போ லெஸ் தென் 0க்கு நம்ம கண்டிஷன் என்னென்னா நோ ரியல் ரூட்ஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இஃப் த ரியல் ரூட் எக்ஸிஸ்ட்னு கேட்டிருக்காங்க, பட் நமக்கு நோ ரியல் ரூட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா the given quadratic equation has no real roots அப்படின்னு எழுதலாமா? therefore the given quadratic equation has no real roots அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 3x ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ரூட் 3x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடுங்க. 3x ஸ்கொயர் மைனஸ் 4 ரூட் 3 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ இதை எது கூட கம்பேர் பண்ணுவோம்? ax ஸ்கொயர் ப்ளஸ் b இன்டூ எக்ஸ் ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. ஏவோட இடத்துல 3 இருக்குது, b இடத்துல மைனஸ் 4 இன்டூ ரூட் 3, எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது தான் b, அண்ட் சியோட வேல்யூ 4ன்னு இருக்கா? இப்போ டி வேல்யூ கண்டுபிடிக்கணும், டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? பி ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ இன்டூ சி. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மைனஸ் 4 ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ இடத்துல 3 அண்ட் சி இடத்துல 4. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 ஸ்கொயர் 4 4s are 16 இன்ட்டு ரூட் 3 ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு 3 மட்டும் வரும். ஸோ இதை ப்ராக்கெட்டில் எழுதிடலாம். அப்புறம் மைனஸ் 4 3s are 12, 12 இன்ட்டு 4 48, 16 இன்ட்டு 3யும் 48 தான். அப்போ 48 மைனஸ் 48ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 0. கரெக்டாக? 48 மைனஸ் 48 வேல்யூ 0. எப்போ discriminant value 0 இருக்கோ நம்ம கண்டிஷன் என்ன? The roots are real and equal.
Therefore, the given quadratic equation short form la எழுதுறேன் has real and equal roots அப்படின்னு எழுதிட்டா போதும். ரியல் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனா ஃபைண்ட் தம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரியல் ரூட்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஃபார்முலாலே வந்து சொல்லியிருந்தேன். த ரூட்ஸ் ஆர் மைனஸ் பி பை 2 இன்டூ ஏ, இன்னொன்று மைனஸ் பி பை 2 இன்டூ ஏ, ரெண்டு ரூட் இருக்கு. கரெக்டாக? இப்போ பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ மட்டும்தான் வேணும். பி வேல்யூ -4 இன்டூ √3, ஏவோட வேல்யூ 3. சரியா? இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு மைனஸ் பி பை 2a ஒரு வாட்டி கண்டுபிடிச்சா போதும், ஏன்னா ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். மைனஸ் பி இருக்கிற இடத்துல மைனஸ் ஆஃப் -4 இன்டூ √3 டிவைடட் பை 2 இன்டூ ஏ இருக்கிற இடத்துல 3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 இன்டூ √3 டிவைடட் பை 2 இன்டூ 3. ஏன் இப்படி எழுதுறேன்னா 2 1s 2 2s டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். கரெக்டா? அப்புறம் 3 எப்படி எழுதலாம்னா நான் √3 இன்டூ √3ன்னு எழுதுவேன். ஸோ ஒரு √3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் நமக்கு வெறும் 2 பை √3 தான் இருக்கும். இது ரெண்டுமே ஒரே வேல்யூ. அப்போ திருப்பி அதை சால்வ் பண்ணாலும் நமக்கு 2 பை √3 தான் கிடைக்கும். ஸோ therefore the roots are 2 by √3, 2 by √3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஈஸியாக இருக்கு இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 2x² minus 6x plus 3 is equal to 0. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். 2x² minus 6x plus 3 equal to 0. இப்போ எதோட கம்பேர் பண்ண போகிறோம்? ax² plus bx plus c equal to 0 கம்பேர் பண்ணுறோம். அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 2, பியோட வேல்யூ என்ன இருக்குது? -6, சியோட வேல்யூ என்னது? 3. கிளியரா? இப்போ இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் டிஸ்கிரிமினண்ட்டில். டிஸ்கிரிமினண்ட்டோட வேல்யூ என்ன? b² மைனஸ் 4ac. b², அப்போ பியோட வேல்யூ -6 ஹோல் ஸ்கொயர் minus 4 into a value 2, c value 3, which is equal to -6 into 6, 36. Minus 4 2s are 8, 8 3s are 24. But 36 then the 24 minus பண்ண answer 12. 12 positive number that is greater than 0. Greater than 0 இருந்துச்சுன்னா the roots are real and unequal. கரெக்டுங்களா? இட் ஹேஸ் 2 distinct roots. தனித்தனியாக இருக்கும். ரூட்ஸ் ஒரே மாதிரி வராது. போன கொஸ்டினில் ரெண்டுமே ஒரே ரூட்ஸு. இப்போ நமக்கு கிடைச்சது ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். therefore the given quadratic equation has distinct அப்படின்னா என்ன? ஈக்குவலாக இருக்காது. distinct real roots. கரெக்டா? இப்போ ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்தால், greater than 0 இருந்தா roots is equal to minus b plus or minus root of discriminant divided by 2 times of a. சரிங்களா? நார்மலாக குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுற அதே ஃபார்முலா தான். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து மைனஸ் பியோட வேல்யூ -6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ 12 டிவைடட் பை 2 இன்டூ ஏவோட வேல்யூ 2. கரெக்டா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 plus or minus √12. ஆக்சுவலாக √12 எப்படி எழுதலாம்? 4 3s are 12. அப்போ 4 வெளியே எடுத்துட்டா 2 √3ன்னு வரும். 2 times of √3 divided by 2 2s are 4. இப்போ இது மூணுத்துலையுமே 2 காமன். ஸோ 2 வெளியே எடுத்துட்டோன்னா 2 3s are 6 plus or minus √3 divided by 4 இருக்கும். 2 1 time, 2 2 times. ஸோ ஆன்சர் என்னன்னா 3 plus or minus √3 by 2. இப்போ ரெண்டு ரூட்டு, ஒன்று ப்ளஸ்ஸில் இருக்குது, இன்னொன்று மைனஸில் இருக்குது. இது அப்படியே நம்ம பிரித்து எழுத போகிறோம், அவ்வளோதான். therefore the roots are 3 plus √3 by 2 and 3 minus √3 by 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் ஈஸியான சம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், find the values of k for each of the following quadratic equation. ஸோ கேயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. so that they have 2 equal roots.
ரெண்டு ஈக்குவல் ரூட்ஸ்னா டியோட வேல்யூ என்னவா இருக்கணும்? 0. லாஸ்ட் சம்லே பார்த்தோம். டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ எப்படி இருக்கணும்? 0வா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x² plus kx plus 3 equal to 0. சரி, இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் given எழுதிடலாம். 2x² plus k into x plus 3 is equal to 0. இப்போ இதை எதோட கம்பேர் பண்ணுவோம்? ax² plus bx plus c is equal to 0 கம்பேர் பண்ணுவோம். இப்போ a இருக்கிற இடத்துல 2, b இருக்கிற இடத்துல k, c இருக்கிற இடத்துல 3. இப்போ givenல ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. they have two equal roots. கரெக்டா? ரெண்டு ஈக்குவல் ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ என்ன இருக்கணும்? ஈக்குவல் டு 0வா இருக்கணும். கரெக்டா? டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு 0வா இருக்கணும். இப்போ டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? b² மைனஸ் 4 இன்டூ e இன்டூ c. கரெக்டா? இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது ஈக்குவல் டு 0 பண்ணிட்டோன்னா எனக்கு k ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ டியோட வேல்யூ இங்கே 0, பியோட வேல்யூ k² minus 4 into a value 2, c value 3. Solve பண்ணுங்க. k 0 is equal to k² minus 4 2s are 8, 8 3s are 24. Minus 24 inside வந்தா plus 24 is equal to k². இப்போ square remove பண்ணும். So square equal to இந்த side வந்தா square root மாறிடும், which is equal to k². இப்போ 24 நம்ம square root எடுக்கிறோம் அப்படின்னா prime factorization பண்ணலாம். 24 2 1s are 2s are 2 6 times 2 3 times 3 1 time. அப்போ ரெண்டு 2 இருக்கு, வெளியே எடுக்கலாம். சரிங்களா? ஸோ root of 2 into 2 into 2 into 3, ரெண்டு வாட்டி 2 ரிப்பீட் ஆகுது. ஸோ 2 வெளியே எடுத்துட்டோன்னா root of 2 3s are 6 is equal to k அப்படின்னு கிடைக்கும். அண்ட் ரூட் வேல்யூ எடுக்கிறனால ப்ளஸ் ஆர் மைனஸ், அப்போ தான் நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். ஹென்ஸ் the required values of k are plus or minus 2 root 6. கரெக்டுங்களா? that is 2 root 6 and minus 2 root 6. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு? டியோட வேல்யூ 0 அவங்களே கொடுத்துட்டாங்க. 0 ஈக்குவல் டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, ரூட் வேல்யூ கண்டுபிடிங்க, எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் k into x into x minus 2 plus 6 equal to 0. ஸோ இங்கே கொடுக்கும்போது நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கொடுக்கல, பட் நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். சொல்யூஷனில் kx x minus 2 plus 6 equal to 0ன்னு இருக்கா? இப்போ இந்த kx இன்சைட் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ k x into x x² minus 2 into k into x plus 6 is equal to 0. இப்போ ஜென்ரல் டேர்மோட கம்பேர் பண்ணலாம். ax² plus b into x plus c equal to 0. a இருக்கிற இடத்துல k, b இருக்கிற இடத்துல minus 2k, c இருக்கிற இடத்துல 6. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து ரெண்டு ரியல் ரூட்ஸ் இருக்கு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் has 2 real roots. ஸோ 2 ரியல் ரூட்ஸ் இருக்கும்போது டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு வரணும். இப்போ டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? d is equal to b² minus 4 into a into c. இப்போ டேரெக்டாக d இருக்கிற இடத்துல b² minus 4ac கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். b² minus 4ac is equal to 0. கரெக்டா? இப்போ இதில் பியோட வேல்யூ என்ன? minus 2k whole square minus 4 into a இருக்கிற இடத்துல k, c இருக்கிற இடத்துல 6 equal to 0. இப்போ 2 2s are 4, k² மாறிடும். இப்போ இந்த minus 4 into 6 24. அப்போ minus 24 equal to அது செட் பண்ணால் plus 24 into kன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்துலையுமே k வேல்யூ இருக்கு. ஸோ இதில் ஒரு k இன்சைட் கொண்டு வந்துடலாம், ஒரு k வந்து டிவைடட் பைல கொண்டு வந்துடலாம். 4k² by k டேரெக்டாக இப்படியே கேன்சல் பண்ணலாம், பட் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அதனால இன்னொரு ஸ்டெப் எழுதுறேன். ஒரு k கேன்சல் பண்ணிட்டோன்னா 4k is equal to 24, k is equal to 24 by 4. மல்டிப்ளிகேஷன் இருக்கு, 4 கீழே கொண்டு வரேன், கேன்சல் பண்ணால் 6, k ஓட வேல்யூ 6ன்னு கிடைக்குது. Therefore the required
value of k is 6 ன்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இஸ் இட் பாசிபிள் டு டிசைன் அ ரெக்டாங்குலர் மேங்கோ grove whose length is twice its breadth அப்படின்னு சொல்றாங்க. and the area is 800 meter square. இப்போ எனக்கு ஒரு ரெக்டாங்குலர் மேங்கோ grove வேணும். ஓகேவா? என்ன சொல்றானா, இதோட லென்த் இருக்கு பாத்தீங்களா, பிரெத்தை விட 2 டைம்ஸ் இருக்குமா. அப்போ லென்த் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பிரெத் அப்படின்னு எடுக்கணும். அண்ட் இதோட ஏரியா, டோட்டல் ஏரியா எவ்வளோ இருக்கும்னு சொல்றாங்க, 800 மீட்டர் ஸ்கொயர் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் வச்சு நான் லென்த் என்ன பிரெத் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ சொல்யூஷன்ல கிவன்ல எனக்கு லென்த் பிரெத் அண்ட் ஏரியா வேணும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், லென்த் வந்து பிரெத்தை வச்சு தான் எடுத்துட்டு வரான். ஸோ லெட் த breadth of the rectangular mango grove be x meter. breadth வந்து x. இப்போ breadth x னா இதை வச்சு length கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? then the length will be 2 times of x. எனக்கு கொஸ்டின் என்ன சொல்றான், length is twice its breadth. இப்போ breadth வந்து x னா length வந்து 2 times of x ஆ இருக்கும். and also ஏரியா கொடுத்துட்டான். ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்கானா 800 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னன்னு தெரிஞ்சா போதும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு breadth. கரெக்டா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்டு breadth. ஸோ ஃபர்ஸ்ட் லென்த்தோட வேல்யூ என்ன, 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டு breadthோட வேல்யூ என்ன எக்ஸ், விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 800. இப்போ எக்ஸ் இன்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், 800 டிவைடட் பைல 2 கொண்டு வந்துடலாம். 2 4s are 8, 2 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400. இப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ரூட் ஆஃப் 400. ரூட் ஆஃப் 400 ஓட வேல்யூ என்ன, பிளஸ் ஆர் மைனஸ் 20. ஏன்னா 2 2s are 4, அந்த 2 0 ஒரு 0 ஆடும். கரெக்டா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ்ன்றது பிரெத். ஆனா இதுலயே 2 வேல்யூ இருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -20 பாசிபிள் கிடையாது. ஏன்னா இது மெஷர்மெண்ட். கரெக்ட்? இது ஒரு மெஷர்மெண்ட். லென்த் வந்து எப்பவுமே நமக்கு மைனஸ்ல வராது. ஸோ தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்றோம். சரிங்களா? பிரெத்தோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், லென்த்தோட வேல்யூ இன்னும் கண்டுபிடிக்கல. அப்போ லென்த் எப்படி இருக்கும், லென்த் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பிரெத், which is equal to 2 into 20, which is equal to 40 meter. இப்போ ஏரியா கண்டுபிடிச்சு பாருங்களேன். ஏரியானா லென்த் இன்டு பிரெத், 20 into 40, 4 2s are 8, 2 0. கரெக்டாக ஏரியாவோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ நம்மளால ஒரு ரெக்டாங்குலர் மேங்கோ குரூவை டிசைன் பண்ண முடியும். எனக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இஸ் இட் பாசிபிள் டு டிசைன். அப்போ எஸ், என்னால் இதை டிசைன் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஹென்ஸ் இட் இஸ் பாசிபிள் to design a rectangular mango grove and its length and breadth are 40 meter and 20 meter respectively அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இஸ் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் பாசிபிள். கொஸ்டினே இது வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் ஸோ டிட்டர்மைன் தேர் பெர்சன்டேஜ். த சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் 2 friends இஸ் 20 years. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட ஏஜ் ஆட் பண்ணால் 20 years கிடைக்குமா. ஆட் பண்ணால் 4 years ago, 4 years agoனா -4 பண்ணணும். சரிங்களா? த ப்ராடக்ட் ஆஃப் their ஏஜஸ் இன் இயர்ஸ் வாஸ் 48. 2 பேரோட ஏஜை மல்டிபிள் பண்ணால் எனக்கு 48 கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து வேறு எதுவுமே தரல. சரிங்களா? 2 ஃப்ரெண்ட்ஸோட ஏஜ் பற்றி சொல்கிறாங்க. சொல்யூஷனில் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட ஏஜை வந்து எக்ஸ் இல்லை ஒய் அந்த மாதிரி அசியூம் பண்ணும். ஸோ லெட் த ஏஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு பி எக்ஸ் இயர்ஸ். அப்போ செகண்ட் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு எக்ஸ்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டையும் செகண்ட் ஃப்ரெண்டோட ஏஜையும் ஆட் பண்ணால் எவ்வளோ இருக்கும் சொல்கிறாங்க 20. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் எக்ஸ்னா செகண்ட் ஃப்ரெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்,
செகண்ட் ஃப்ரெண்ட் வந்து 20, இந்த ப்ளஸ் எக்ஸ் அன்செட் பண்ணால் மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகிடுமா. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு எக்ஸ்னா செகண்ட் ஃப்ரெண்டு 20 மைனஸ் எக்ஸு, அதை நம்ம டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிக்கலாம். தென் the age of second friend is equal to 20 minus x years. இப்போ அடுத்த கண்டிஷன் வரலாம். அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா 4 years ago 4 years agoனா ரெண்டு பேரோட வயசுல இருந்து 4 வருஷம் முன்னாடி, இப்போ இருக்கிறத விட 4 வருஷம் முன்னாடி. அப்போ ஏஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு எப்படி இருக்கும், எக்ஸ் இருக்கு, அதுலேருந்து 4 மைனஸ் பண்ணும். கரெக்டா? இயர்ஸ். இப்போ செகண்ட் ஃப்ரெண்டு ஏஜ் ஆஃப் செகண்ட் ஃப்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி 20 மைனஸ் எக்ஸ், அது கூட ஒரு 4 மைனஸ் பண்ணும் இயர்ஸ். இப்போ 20ல் 4 போனால் 16, ஸோ 16 மைனஸ் எக்ஸு இயர்ஸ். கிளியரா? இப்போ அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க, ஏஜோட ப்ராடக்ட் ரெண்டு பேரோட வயசை மல்டிபிள் பண்ணால் எனக்கு 48ன்னு கிடைக்கும் சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரை வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். எக்ஸ் மைனஸ் 4 ஒருத்தவங்க, இன்னொன்று 16 மைனஸ் எக்ஸு பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 48. இப்போ எக்ஸால் இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு 16 16x minus x into x x square minus 6 4s are 24, 4 balance 2, 6 1s are 6 plus 2 64 minus into minus plus 4x plus 48 inside வந்தா minus 48 equal to 0. கரெக்டா? இப்போ minus x square இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். plus 16 plus 4x அப்போ plus 20x minus 64 minus 48 12 balance 1 அப்போ 112 which is equal to 0. இப்போ x square அப்போமே மைனஸ்ல வரக்கூடாது, அப்போ மல்டிபிள் பை மைனஸ் 1, அப்போ மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸோடது மைனஸ் ஆகிடும், மைனஸோடது ப்ளஸ்ஸாக மாறிடும், ஈக்குவல் டு 0. இப்போ இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா போதுமா, ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். d is equal to b square minus 4 into a into c. இப்போ b இடத்துல மைனஸ் 20 இருக்கு, a இடத்துல 1 தான் இருக்கு, c இடத்துல 112. இப்போ இதை எடுத்து இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். b square minus 20 whole square minus 4 into 1 into 112. நெக்ஸ்ட் பேஜில் minus 20 whole square 400 ஆகும். மைனஸ் அப்புறம் என்ன இருந்தது, மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு 112. ஸோ மைனஸ் அப்படியே வரும். 4 இன்ட்டு 112, அப்போ 4 1s are 4, 4 1s are 4, 4 2s are 8. இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் மைனஸ் 48. மைனஸ் 48 வந்து லெஸ் தென் 0. எப்போ டியோட வேல்யூ லெஸ் தென் 0வாக இருக்கோ த ஈக்குவேஷன் ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ். கரெக்டா? இதுக்கு ரியல் ரூட்ஸே இருக்காது. ஹென்ஸ் த குவாட்ராட்டிக் equation has no real roots. இப்போ ரியல் ரூட்ஸே இல்லைன்னா இப்படி ஒரு சிச்சுவேஷன் பாசிபிளே இல்லை, அவங்க அதான் கேட்குறாங்க. ஸோ த given situation is not possible அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கு இல்லையா? 5th கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th one. Is it possible to design a rectangular park of perimeter 80 meter? இங்க perimeter கொடுத்துடுறாங்க 80 மீட்டர்னு, and ஏரியாவும் கொடுத்துடுறாங்க 400 meter square. If so, find its length and breadth. பெரிமீட்டரும் கொடுத்துட்டாங்க, ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டும் கொடுத்துட்டு லென்த் என்ன பிரெத் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அண்ட் இது பாசிபிள் தானானும் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு சொல்யூஷன்ல நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டுனாலே லென்த்தும் வேணும், பிரெத்தும் வேணும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த லென்த்தை வந்து நான் லென்த்துன்னே வச்சுட்டு பிரெத்தை மட்டும் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ண போகிறேன். பிரெத்தை மட்டும் நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். லென்த் வந்து அப்படியே இருக்கட்டும். சரியா? லெட் த breadth
of the rectangular park be x meters. சரிங்களா? and length be L ன்னு எடுத்துக்கலாம். லென்த்துக்கு வந்து L ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80 மீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன? 2 into length plus breadth is equal to 80 meter. அப்போ 2 into length ஓட வேல்யூ L, breadth ஓட வேல்யூ x equal to 80. இப்போ L plus x is equal to 80. மல்டிப்ளிகேஷன் இருக்க 2 டிவிஷனில் கொண்டு போகலாம். 2 1 time 2 40 times. இப்போ லென்த்து தான் வேணும். இப்போ 40 minus xன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பிரெத்துக்கு ஆல்ரெடி xன்னு எடுத்துருக்கோம். ஆனால் லென்த் இப்போ கண்டுபிடிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நான் ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏரியா ஆஃப் rectangular park is equal to 400 meter square. Area of rectangular park formula என்ன? Length into breadth, correct? Which is equal to 400 meter square. Length ஓட value இப்போ என்ன இருக்கு? 40 minus x. Breadth ஓட value x, which is equal to 400. இப்போ இந்த x inside multiple பண்ணுமா? x inside multiple பண்ணா 40 into x minus x into x square is equal to 400. இப்போ x square வந்து நெகட்டிவா இருக்கு. அப்ப நான் இது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போறேன். சோ இந்த பக்கம் 0 ஆயிடும். 0 is equal to 400 minus 40x plus x square. இப்போ சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். x square minus 40x plus 400 equal to 0. இப்போ இது ஃபர்ஸ்ட் பாசிபிளா இல்லையான்றதுக்கு நான் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ என்ன? d square minus 4 into a into c. அப்போ a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ minus 40, c ஓட வேல்யூ 400. கரெக்டா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? d is equal to b இருக்கிற இடத்துல minus 40 whole square minus 4 into 1 into c ஓட வேல்யூ 400, which is equal to 4 4s are 16 2 0 minus 4 4s are 16 2 0. 1600 minus ஆயிடுச்சுன்னா ஆன்சர் 0. d ஓட வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்போ கண்டிஷன் என்ன? the quadratic equation has equal real roots. கரெக்டா? quadratic equationக்கு equal real roots இருக்கு. and roots எப்படி கண்டுபிடிக்கலாம்? d is equal to 0 னா minus b by 2 into a minus b ஓட வேல்யூ minus 40 divided by 2 into a ஓட வேல்யூ 1 minus and minus plus 40 by 2 220s are 40. so ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 20. அப்ப லென்த் ஓட வேல்யூ 20 தான், பிரெத் ஓட வேல்யூ 20 தான். லென்த் ஓட வேல்யூ 40 minus x அப்படி பார்த்தாலும் 20 தான். லென்த் பிரெத் ஈக்குவல் ஆயிடுச்சு இல்லையா? hence the length and breadth of the rectangular park are 20 meter and 20 meter respectively. and in the situation possible design பண்றது possible கேட்டிருக்காங்க. so it is possible to design. it is possible to design rectangular park ன்னு எழுதிடலாம். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடிஷனல் கொஸ்டின்ஸ் நிறைய எழுதும் போது கொஸ்டின் பேப்பர் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. என்னோட டீச்சிங்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.